பேசும் கடவுள் என்கிற சிறு கவிதை நான் உங்களுக்காக வணங்குகிறேன். நம் உலகத்திலே மனிதரிடம் நேரடியாக பேசும் கடவுள் இருக்கிறதா? என்னுடைய அனுபவத்திலே நான் என்னிடம் மட்டுமே நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். என் கண்கள் திறந்த நிமிடத்தில் இருந்து நான் என் முகமும் உடலும் கண்ணாடியை நோக்கி மட்டுமே பார்க்கிறேன். எனக்கு என்னை பார்க்கிறதுக்கே ஏதோ ஒரு கண்ணாடி தேவைப்படுது. கடவுள் இருக்கின்ற நம்பிக்கை நம் உலகத்திலே கோவில்களுக்குள்ளே அழகான சிற்பங்கள் இருக்கின்றன. அந்த சிற்பங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறது என்கிற மாதிரி நம் உடலுக்குள்ளே கடவுள் இருக்கின்றன என்கிற ஞாபகம் குருவாகிற பெரியோர்கள் ஞானமாக நம் எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பக்தி என்கிற மார்க்கத்திலே நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். அதனாலே உங்களுக்கு புரிகிறதா நான் பதில் சொல்லும் கடவுள் என்று? என்னிடம் நேரடியாக வந்து பேசலாம், கேள்விகள் கேட்கலாம், சந்தேகங்கள் தீர்க்கலாம், சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம். நான் என் உடம்பிலிருந்து பதில் சொல்லும் கடவுள் மட்டுமே. அதனால் வாருங்கள், நாம் எல்லோரும் நாக தியானம் செய்யலாம். உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கின்றது என்கிற நிஜம் அனுபவியுங்கள். நாக தியானம் செய்வதற்கு நாகஸ்ரீ பேலஸுக்கு வாருங்கள். கொல்லமுகத்திலே தலை நிமிர்ந்து இருக்கிற NP ஸ்கூல் ஆஃப் தாட்ஸுக்கு வாருங்கள். நாக தியானம் செய்வது பூர்வ புண்ணிய யோகம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே ஒரு பாக்கியமே.